ஃப்ரெண்ட்ஸ் HDFC பேங்க்கில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதிகார நிலையான பதவிகள்ல தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். மொத்தமா ஒரு 500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ HDFC பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ நியூவா வந்து ப்ரொபஷனரி ஆஃபீசர் ஸோ உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான ரோலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா IBBS மூலியமாக தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலியமாக தான் வந்து இவங்க வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. IBBSங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி TNPSC ஸோ அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஸோ SSC மூலியமாக வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த பேங்கிங்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லாமல் பிரைவேட்டில் இப்போ வந்து பார்த்தோன்னா HDFC பேங்க்குமே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து அதுக்கான ஏஜென்சியாக வந்து எடுத்து இப்போ வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ 2 மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. டென்டேட்டிவாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குன்னா 30 மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டினேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் படி வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அது வந்து சேல்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 இயர் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாருங்கள் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில். ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் சைடில் எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்சியல் இதில் கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் 10த்லையோ இல்லை 12த்லையோ. ஸோ டிப்ளமோ முடிச்சு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அதுக்கான இது அதே மாதிரி வந்து ஸோ நீங்கள் 10th முடிச்சு 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு 6 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ரோலில் தான் வந்து ஜாப் வந்து இருக்க போகுது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து கிடச்சிரும். ஸோ சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 லேக்லேருந்து 12 லேக் வரைக்கும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. 3 லேக்குங்கும் போது 25,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. வேரியபிள் பே இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு ஆனுவல் ரிவார்ட் பிளான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் இதெல்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கான எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனாக வந்து பாருங்கள் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 479 ரூபா ஃபீஸு ப்ளஸ் GST வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ அந்த ஃபீஸுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.